வணக்கம் ஜெகன். ஆஃப் சிந்தூர் த அன்டோல்ட் ஸ்டோரி நம்மளுடைய புக் இப்போ அமேசானில் சேலுக்கு வந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்கிங் த அன்பிரேக்கபிள் ஃப்ரம் ஜென்சி டு எ சோல்ஜர், இந்த வீடியோவுடைய லிங்க்ஸு இப்போ இருக்கக்கூடிய இந்த வீடியோவுடைய கடைசி பகுதியில் உங்களுக்கு இருக்கும். அதையும் மறக்காமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு பிரேக்கிங் அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்கோ இகோர், ட்ரம்ப்போடைய செல்லப்பிள்ளை, ட்ரம்ப்போடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். இவர் இந்தியா வரும்போது சில முக்கியமான மாற்றங்கள் நமக்கு நடக்கும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்டேட். முதல் முறையாக அமெரிக்க தூதர் ஜம்மு காஷ்மீருக்கு போகிறாரு. ஆகஸ்ட் 19 ஜம்மு காஷ்மீர் விசிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க ஜம்மு காஷ்மீருடைய முதல்வராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவையும் சந்திச்சுட்டு வராரு. இதுதான் அமெரிக்க தூதருடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் விசிட் ஜம்மு காஷ்மீரில். 2019 ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமான அஃபிஷியல் விசிட் இது. அமெரிக்க தூதர் காஷ்மீர் போறாரு அப்படின்ற போது முதல்ல என்ன அர்த்தம் இருக்குன்னா, காஷ்மீரை இந்தியாவுடைய ஒரு பகுதியா அமெரிக்கா அங்கீகரிக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஆர்டிகல் 370க்கு பிறகு பல அமெரிக்க ஊடகங்கள், அங்க இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் இதுக்கு எதிராக கோஷம்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க. ஆர்டிகல் 370க்கு எதிராக போராட்டங்கள்லாம் நாடு முழுக்க நடந்துச்சு. அமெரிக்காலையுமே இதற்கான சலசலப்பு அதிகமாக இருந்துச்சு. பட் அதை தாண்டி இங்கே போகிறது ஒரு முக்கியமான ஒரு விசிட்டாக நம்ம பார்க்குறோம். இப்போது இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 14 செர்கோ இகோர் பதவியேற்ற பிறகு நம்மளுடைய ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அவர்களை சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு அவருக்கு இன்னொரு முக்கியமான பிறகு, வெறும் அவர் இந்திய தூதர் மட்டும் கிடையாது, அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் என்வாய் ஃபார் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் அஃபேர்ஸ், தெற்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கான ஸ்பெஷல் என்வாய், சிறப்பு தூதர் அப்படின்றது இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகள்னு சொல்லக்கூடிய உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் போன்ற எல்லா நாடுகளுக்குமான ஒரு ஸ்பெஷல் தூதர் அப்படின்றது. ஸோ ஒரு ரெகுலர் அம்பாசிடர் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் மினிஸ்டருக்கான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய, உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் 37 வயது இளைஞர் இவர். அதன் பிறகு இந்த அஃபிஷியல் விசிட்டை இவர் போறாரு. முதல்ல ஸ்ரீநகருக்கு போறாரு. போயிட்டு நம்மளுடைய ஜம்மு காஷ்மீரோட மாநில முதல்வர், மாநிலத்துடைய கவர்னர், லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா அவர்களை சந்திக்கிறாரு. பிறகு சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லாவை சந்திக்கிறாரு. அதன் பிறகு ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டல்ல தங்குறாரு. தங்கிட்டு அங்கிருந்து லடாக் போறாரு. ஜம்மு காஷ்மீர் மட்டும் போல அங்கிருந்து லடாக் போறாரு. ஸோ இந்த புரோட்டோகாலை கவனிச்சிங்கன்னா, ஆஸ் அ எக்ஸ்டர்னல் பர்சனா, இன்னொரு நாட்டுடைய தூதரா அந்த புரோட்டோகாலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முதல்ல கவர்னரை சந்திக்கிறார். அதன் பிறகு முதல்வரை சந்திக்கிறார். பிறகு ஸ்ரீநகர்லேருந்து லடாக் போகிறார். செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். இந்தியாவுக்கு ப்ரெடிக்டபிள் டாக்ஸேஷன் வேணும். நான் இதை கம்ப்ளீட்டாக ஆமோதிக்கிறேன். டாக்ஸேஷன், இப்போ ஒரு வரி விதிப்பை கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்காக ஸ்டேபிளாக இருக்குது. இல்லைனா குறைஞ்சது ஒரு 3 வருஷம் ஸ்டேபிளாக இருந்தால் தான் நிறுவனங்கள் தைரியமாக முதலீடு பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்கள் 10 ரூபா டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்த பட்ஜெட்டில் 20 ரூபா ஆக்குனீங்க அப்படின்னா அந்த முதலீடு பண்ண நிறுவனத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ப்ரெடிக்டபிள் டாக்ஸேஷன் வேணும் அப்படின்றதும், ஸ்டேபிள் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க், ஒரு சட்டத்தை ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்தீங்க, ஒரு வரமுறை கொண்டு வந்தீங்கன்னா அதை ரொம்ப ஸ்டேபிளாக வைங்க அப்படின்றதும். தேர்டு, ஸ்ட்ராங்கர் ஐபி ப்ரொடெக்ஷன். அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் இங்கே இருக்கும்போது அதோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவுசார் காப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான சட்டத்திட்டங்கள் வேணும் அப்படின்றதும். எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃப்ளோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே எங்கே சுற்றி காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்காவுடைய ட்ரேட் டீலை நோக்கி சுற்றி காமிக்குது. அமெரிக்காவுக்கு என்ன டிமாண்ட் இருக்குன்றத இவர் மூலியமா அமெரிக்கா தெரிவிக்குது. இப்போ இந்த ஒரு விசிட் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 370க்கு எடுத்த பிறகு, ஆகஸ்ட் 2019 ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு முதல் முறையா ஒரு ஹை ப்ரொஃபைல் விசிட் நடக்குது. இந்த ஹை ப்ரொஃபைல் விசிட் எப்போ நடக்கும்னா, 2 கண்டிஷன். ஒன்று, அமெரிக்கா ஆர்டிகல் 370 டன் அண்ட் டஸ்டட், ஜேஎன்கே அப்படின்றது இந்தியாவுடைய ஒரு இன்றியமையாத பகுதி அப்படின்னு அமெரிக்கா அங்கீகரிக்குது. ரெண்டாவது, ஜேஎன்கே அப்படின்றது இப்போ நார்மல் ஆயிடுச்சு, இதில் வேற எதுவுமே இல்லை அப்படின்றதையும் தெளிவாக சொல்லுது.
இதன் பிறகு ஆர்டிகல் 370 தூக்கிட்டு பாகிஸ்தான் என்னதான் நடந்தாலும் இங்க ஒன்றும் நடக்க போறதில்லை அப்படின்றதுக்கான தெளிவான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மெசேஜிங் இங்க இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியனுடைய டெலிகேஷன்ஸ் நிறைய பேர் 2020-21 வந்திருந்தாங்க. வந்து அவங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரை சுத்தி காமிச்சாங்க. பாராளுமன்றத்துடைய குழு ஒன்று போச்சு. தமிழகத்திலிருந்து கூட பல எம்பிக்கள் வந்து அங்கே போயிருந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. இப்போ 15 என்வாய்ஸ் அப்போ சில முக்கியமான நாடு அமெரிக்கா உட்பட. ஆனால் அப்பயும் அமெரிக்க தூதருக்கு இந்தியா அழைப்பு விடுத்துச்சு, ஆனால் அமெரிக்க தூதர் வரல. இப்போ அமெரிக்க தூதர் மட்டும் கிடையாது, ஒரு டெபுட்டி ஃபாரின் மினிஸ்ட்ரி லெவல்ல இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு நேரடியா ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அங்கிள் அப்படின்ற ட்ரம்ப்பை கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு நெருங்கிய நபராக இருக்கக்கூடிய செர்கோய் கோர் அவருடைய விசிட் வந்து நம்ம அப்பப்போ பார்க்கணும், உத்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா 2022 அமெரிக்காவுடைய காங்கிரஸ் உமன், அவங்களுடைய காங்கிரஸ் பெண் எம்பி அவர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணும் பொழுது அவங்க சில சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இந்தியா அதற்கு வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தது. இப்போதான் 2019 பிறகு 7 வருடம் கழிச்சு ஒரு சர்விங் அம்பாசிடர் லெவல் என்கேஜ்மெண்ட் இப்போ நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, அவர் போயிட்டு வந்த பிறகு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வார்த்தை நல்லா கவனிங்க, டேர்னிங் பாயிண்ட் இது. ஜேஎன்கே இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, ஜேஎன்கே இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்றத கோடிட்டு காமிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த இடம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு, பிரெத் டேக்கிங், ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்றாரு. ஸோ காஷ்மீர் அழகா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும், சுவிஸ்ல ஆல்ப்ஸ்ல இருக்கக்கூடிய பனிமலையோட அங்கே பெட்டரா இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனா இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றது இங்க ஒரு கிளியர் சிக்னல் என்ன அப்படின்னா, ஐஓஜேகேன்னு சொல்லி இந்த வெஸ்டர்ன் ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை அவர் பயன்படுத்தல, ஜேஎன்கே அப்படிங்கிறாரு. இதற்கான இன்டைரக்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நோக்கி இந்தியா போகும் பொழுது அதை அமெரிக்கா ஆமோதிக்குது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்றது இந்தியாவுடைய ஒரு இன்றியமையாத பகுதி தான் அப்படின்ற அந்த ஸ்டாண்டை நேரடியா சொல்லாம இவங்க இப்போ ஒரு கிரிப்டிக்கா பட் ஒரு செமி இன்டைரக்ட் மெசேஜா கொடுக்குறாங்கன்றத பார்க்குறோம். இப்போ இந்தியாவுடைய அவர் விஷயமா முக்கியமான விஷயமா என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2026 ரைட்டர்ஸ் ஊடகத்தை கடுமையாக கண்டித்திருந்தார். இந்த மாதிரி ஐஓஜேக்கு இந்தியன் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்னு அது சொல்லும் பொழுது இந்தியாவுடைய இன்டெகிரிட்டி, சாவரனிட்டி, இறையாண்மை மற்றும் இந்தியாவுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை காஷ்மீரில் யாரும் இதை மாற்ற முடியாது, இது தவறான இது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஏன் ரொம்ப திரும்ப திரும்ப நான் சொல்றது இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ட்ரம்ப்பு கிட்ட பர்மிஷன் வாங்காம, ட்ரம்ப் சொல்லாம செர்கோய் கோர் அவர்கள் தானே முன் வந்து இதை சொல்றதுக்கான 1% வாய்ப்பு கூட கிடையாது. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேலிபிரேட்டடான மெசேஜை கொடுக்குறாரு. என்ன பேசுனீங்க அப்படின்னு என்ன சொன்னீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாநிலம் வேணும், ஃபுல் ஸ்டேட்ஹுட் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்காரங்க கிட்ட பேசிலாம் நான் ஒன்றும் கேட்டெல்லாம் இதான் ஆக போகிறது கிடையாது, எனக்கு என்ன பிரச்சனையோ நம்ம அரசாங்கத்துக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலிபிரேட்டடான வெல்கம் மெசேஜ், ஆனால் நோ கம்ப்ளைண்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு சாதுரியமான ஒரு பாலிடிக்ஸை அவர் பிளே பண்ணுறாரு. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஐ வுட் லைக் டு ஹியர் ஹிம், இஸ் ஆல்சோ கமிங் டு லிசன். நான் வந்து அவரோட வார்த்தை என்னன்னு கேட்குறேன், எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நம்ம அரசாங்கத்துக்கிட்ட தான் நான் பேசி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இப்போது இதில் இருக்கக்கூடிய அங்கே பிரிவினைவாதிகள் மிர்வைஸ் உமர் ஃபருக்குன்னு சொல்லக்கூடிய காஷ்மீரோடைய சீஃப் கிளரிக், இதை வந்து நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்றதும், ப்ராடர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் காஷ்மீரி சொசைட்டி, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிடிபி மெஹபூபா முஃப்தி சயீத் அவர்களுடைய நஹீம் அக்தர், ஒரு முக்கியமான லீடர், முன்னாள் அமைச்சரும் கூட, அவரும் இதை வெல்கம் பண்றாரு. இதுல கவர்னர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த 12ஆம் தேதி ஆகஸ்ட் போன வாரத்துல திரங்கா யாத்ரான்னு சொல்லி நம்மளுடைய தேசிய கொடியோட யாத்திரை நடக்கும்போது இந்த நூற்றாண்டு இந்தியாவுக்கானது அப்படின்னாரு. இப்போ ஏன் செர்கோய் கோரோடது ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம்னா, இவர் தான் யங்கஸ்ட் யூஎஸ் அம்பாசிடர் ஃபார் இந்தியா. இந்தியாவுக்கு அம்பாசிடராக வரக்கூடியவங்க, தூதராக வரக்கூடியவங்க குறைஞ்சது ஒரு 50 வயசு இருப்பாங்க. இவரோட வயசு வந்து வெறும் 37.
ட்ரம்ப்போடைய ஃபேமிலி மெம்பர், அவங்க வீட்டில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஆள், ட்ரம்ப்போடைய பொலிட்டிக்கல் இன்சைடர், ட்ரம்ப்போடைய மாகா கேம்பெயினில் மிக முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணவர் இவர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஸ்வேரிங்கின்க்கு இவர் வந்து பதவி ஏற்கிறது, அம்பாசிடர் வந்து பதவி ஏற்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இவருடைய பதவி ஏற்கிறதுக்கு எரிக்கா கிர்க், அதாவது சார்லி கிர்க் அப்படின்ற ஒருத்தர் கொல்லப்பட்டார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவருடைய மனைவி வந்து அட்டன் பண்ணாங்க. இவர் வந்த பிறகு எல்லா ஹை ப்ரொஃபைல் தலைவர்களையும் இந்தியாவில் சந்திச்சிருக்காரு. பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, NSA அஜித் தோவல் எல்லாரையுமே சந்திச்சிருக்காரு. இதில் வந்து நம்ம பிகர் பிக்சர் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. 98-9 பில் கிளின்டன் அப்போ இந்தியா செய்த அணு ஆயுத சோதனை, பிறகு அவங்க போட்ட பொருளாதார தடை, கிட்டத்தட்ட அந்த லெவல் ஆஃப் இடத்துல இது கீழே விழுந்து கிடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிரான சட்டம், ரஷ்யன் சாங்ஷன்ஸ்ன்னு சொல்லி அந்த சட்டத்தை இப்போ அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் யார்ட்டெல்லாம் ரஷ்யாவிட்ட ஆயில் வாங்குங்களோ 100% வரைக்கும் வரி விதிக்கிறதுக்கான அதிகாரத்தை அவங்க ஜனாதிபதி கிட்ட வழங்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இந்தியாவை ஒரு டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. வந்த இந்த 8 மாசத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு ஆதரவா அமெரிக்க ஊடகங்கள்லாம் எதிராக பேசும்போது கூட, அமெரிக்காவுடைய ஸ்காட் பெசன்ட், ஸ்டீவ் விட்காஃப் போன்றவங்களாம் எதிராக பேசும்போது கூட இந்தியாவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான ஆள். காஷ்மீர்ல இருந்துட்டு காஷ்மீர்ல இருந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் முதல் கட்ட அங்கீகாரம் கிளியர் கட்டா அமெரிக்கா இனி காஷ்மீர் பிரச்சனையை இன்டர்நேஷனலைஸ் ஆக்குறதில்ல. ஏன்னா 2 வருடம் முன்னாடி ட்ரம்ப் என்ன பேசினாருன்றது ஞாபகம் இருக்கும். காஷ்மீர் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படிலாம் பேசினாரு. இன்னைக்கு ஒரு தெளிவான ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் டொனால்ட் ப்ளோம் அவர்கள் 2022 பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு போனாரு, ஒரு ஹெரிட்டேஜ் காரணம் அப்படின்னு சொல்றதுல. பட் இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னா, இவர் லடாக் போனது. லடாக் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் ஜோன். 2020 கல்வான் யாருமே நம்ம மறக்க முடியாது. ஸோ சைனா வைக்கக்கூடிய கிளைம் ஜம்மு காஷ்மீர்ல, குறிப்பா லே லடாக் பகுதிகளில் சைனா வைக்கக்கூடிய கிளைமையும் அமெரிக்கா இப்ப நிராகரிக்குது செர்கோய் கோர் மூலியமா. இப்போ இந்தியாவுக்கான அமெரிக்காவுக்கான இந்திய தூதர், முன்னாள் இந்திய தூதர் வினய் கவத்ரா அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எ சைன் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டி ஃபார் இண்டோ யூஷிட், அதாவது ட்ரம்ப்போடைய பெஸ்ட் ஆள், ட்ரம்ப்போடைய மிக நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை, ஒரு முன் அனுபவம் இல்லாத ஒருத்தரை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா ட்ரம்ப்போட ப்ரையாரிட்டியில இந்தியா இருக்கு அப்படின்றத அவர் அந்த காலகட்டங்களே சொல்லியிருந்தார். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட மெசேஜிங் அப்படின்றது ஒரு தெளிவா இருக்கு. சமீபமா POKல நடக்கக்கூடிய வன்முறை அது வந்து ஒரு உரிமை போராட்டமா இருந்து அப்புறம் அதாவது தனிநாடு போராட்டமா மாறி பிறகு இந்தியாவோட நாங்க இணைவோம்னு ஒரு லெவல்ல இப்ப அந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. POKவை கட்டுப்படுத்துறதுக்கு பாகிஸ்தான் திணறிட்டு இருக்காங்க. தேவைப்படும் போது POKவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி 2 முறை ராணுவ தளபதி நேரடியாவே பேட்டி கொடுத்திருக்காரு. POKவை நெருங்கக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பத்தி பேசியிருந்தார். இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது, POKவை ராணுவ ரீதியா மீட்டெடுக்கிறதுக்கான எல்லா விதமான ப்ரிப்பரேஷனையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதற்கான பிராந்திய ராணுவ தளபதி பேசினார். இது எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சடனா அமெரிக்காவுடைய தூதர் அங்க போய் இறங்கி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அப்படின்ற போது POK இந்தியா அமெரிக்காவுடைய நெகோசியேஷன் டேபிள்ல இருக்கு. பேக்ரவுண்ட்ல கண்டிப்பா அதற்கான ஒரு அலைன்மெண்ட்டை நோக்கி இந்தியா மூவ் பண்றாங்க. ட்ரேட் டீல் அவங்க முன்னாடி வைக்கிறாங்க, ரஷ்யன் ஆயில் பைங்க அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. இந்த சைட்ல எடுத்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் சம்மிட் நடக்கிறதுக்கு எக்ஸாக்டா 20 நாளைக்கு முன்னாடி இந்தியா இந்த ட்ரம்ப் கார்டை சரியா பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்ணுது, ட்ரம்ப் இதை பத்தி என்ன பேசுறாரு அப்படின்றத பொறுத்து இந்த சப்ஜெக்ட் ஃபர்தரா எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்ப்போம். பட் நிச்சயமா இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.